தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடியே 1 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, தற்போது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடியே 1 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பினுடைய முக்கியத்துவம் சொல்லுங்கள். கடந்த 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலில் சிஆர்பிஎஃப் படையை சார்ந்த 40 வீரர்கள் உயிரிழந்தார்கள். தற்போது அந்த வீரர்களின் குடும்பத்திற்கு 1,50,50,000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசானது அறிவித்திருக்கிறது. இந்த நிதியுதவியானது பாரத் கி வீர் மற்றும் SBI-யினுடைய நிதியுதவி, அது தவிர அதாவது படை வீரர்களுக்காக இருக்கும் நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடமிருந்து வழங்கப்பட்ட அந்த நிதியுதவியாக சேர்த்து மொத்தம் 1,50,50,000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மத்திய அரசானது வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்டமாக 15 லட்சம் ரூபாயானது வீரர்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே மத்திய அரசு கூறிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஆலோசனைகளுக்கு பிறகு, அதாவது மத்திய பிரதமருடனான ஆலோசனைக்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகளுடைய அறிவுறுத்தலின் பெயரில் 40 வீரர்கள் குடும்பத்திற்கும் தற்பொழுது 1,50,50,000 ரூபாயானது நிதி உதவியாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. காயத்ரி, கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் ஏற்பட்ட அந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய மரணத்திற்கு பிறகு பாரத் கி வீர் என்ற, அதாவது ராணுவ வீரர்களுடைய இறந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கும் அந்த வங்கி கணக்குகளில் ஏராளமான பொதுமக்கள் பல ஆயிரம் கோடி ரூபாயை நிதியுதவியாக வழங்கியுள்ளதாகவும், அந்த நிதியுதவியில் இருந்தும் வந்த பணத்தை அதாவது இறந்த 40 வீரர்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த 1,50,50,000 ரூபாயை தாங்கள் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வமான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுசித்ரா.